36வது அதிகாரத்துக்குள்ளே நாம் வருகிறோம். ஆதியாகமம் 35வது அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியில் ஈசாக்கினுடைய மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது நம்ம ஒரு காரியம் சொன்னேன், என்னென்னா ஈசாக்கின் மரணம் அங்கே நடைபெற்றது அல்ல, அது இன்னும் பின்னாடி நடக்க போகிற ஒன்று. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த 36, 37, 38 இந்த அதிகாரங்கள்லாம் தாண்டி ஈசாக்கினுடைய மரணம் நிகழப்போகுது. ஆனால் அந்த இடத்துல அதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக அந்த இடத்துல அதுக்கு முன்னான சம்பவத்தோடு தொடர்ந்து இது நடந்துருச்சுன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த 36வது அதிகாரத்துக்குள்ளே வந்தோம்னா இது ஏசாவின் குடும்பம் மற்றும் அவனுடைய சந்ததியை பற்றிய தகவல்களை நமக்கு தருது. ஆபிரகாமுடைய மரணத்தை 25வது அதிகாரம் நமக்கு கொடுக்குது. 25வது அதிகாரத்தில் ஆபிரகாம் மரித்தான் என்ற வார்த்தையை சொன்ன உடனே அடுத்து சொல்கிறது என்னன்னு சொன்னால் இஸ்மவேலினுடைய வம்ச வரலாறு என்னன்னு சொல்லியிருக்கு. இங்கே ஈசாக்கு மரித்தான்னு சொன்ன உடனே அடுத்து சொல்லப்படுறது என்னது? ஏசாவினுடைய வம்ச வரலாறு. இப்போது 36வது அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுது, ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லி. ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏசாவுக்கு ஏதோம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. எப்போ கொடுக்கப்பட்டது? ஆதியாகமம் 25:30 பார்க்குறோம். அவன் அந்த சிவப்பான கூளை ஆசைப்பட்டு கேட்டு வாங்கினதுனால ஏதோம்னு பேர் கொடுக்கப்பட்டது. ஏதோம்னா சிகப்புன்னு சொல்லி அர்த்தம். இவனுடைய மேனியே என்ன மேனி? சிவப்பான மேனி உள்ள ஒரு ரெட்டிஷ் டிண்ட் உள்ளவன். இவன் அந்த கூழுக்கு ஆசைப்பட்டதுனால அந்த சிவப்பான கூழை வாங்கி குடித்ததுனால அவனுக்கு பேர் ஏதோம். இப்போது ஏசாவினுடைய மனைவிகள் பட்டியல் இதில் வருது. இதில் வர்றதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்த தகவலை பார்த்துட்டு வந்தோம்னா நல்லது. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 34வது வசனத்தில் ஏசா 40 வயதாக இருக்கும்போது 2 பெண்களை கல்யாணம் பண்ணான்னு சொல்லியிருக்கு. ஆதியாகமம் 26:34 அதில் 2 பேருடைய பேர் என்னன்னு சொன்னால் பெயேரியினுடைய குமாரத்தியாகிய யூதித். முதல் பெண் மனைவி பேர் என்ன? யூதித். 2வது மனைவி ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத். இவங்க 2 பேரையும் ஏசா தன்னுடைய 40வது வயதில் திருமணம் பண்ணினான்னு அங்கே சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் யாக்கோபு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு லாபான் வீட்டுக்கு புறப்பட்டு போயிருக்கான், அங்கே பெண் எடுக்க போகிறான் அப்படிங்கிறத அவன் கேள்விப்பட்டு, 2வது தனக்கு இப்போ இருக்கிற மனைவிகள் மேலே தன்னுடைய தாய்க்கு மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து செஞ்சது என்னது? 28வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் இஸ்மவேலின் குமாரத்தி ஆகிய மகலாத்தை அவன் கல்யாணம் பண்ணுறான். இது கல்யாணம் பண்ணும்போது அவனுக்கு என்ன வயசு? யாக்கோபு புறப்பட்டு போகும்போது யாக்கோபுக்கு 72 வயசு. இவங்க 2 பேர் ரெட்ட பிள்ளைங்க. அதனால் இந்த கல்யாணம் பண்ணும்போது ஏசாக்கு என்ன வயசு? 72 வயசு. ஸோ 40 வயசில் 2 கல்யாணம் பண்ணிட்டான், 72 வயசில் இன்னொரு கல்யாணம் பண்ணான். ஸோ 3 மனைவிகள் இருக்கிறாங்க. ஒருத்தி பேர் யூதித், அடுத்த ஆள் பேர் பஸ்மாத், 3வது ஆள் பேர் மகலாத். ஓகே, 3 பேர். இப்போ இந்த வம்ச வரலாறு பட்டியலுக்கு வந்தோம்னு சொன்னால் 36வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்தோம்னா இதில் பேரெல்லாம் கொஞ்சம் மாறி மாறி வர்றதை நம்ம பார்க்க முடியும். 2வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனாகின ஏலோவின் குமாரத்தியாகிய ஆதாளையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகியின் குமாரத்தியுமாகிய அகோலிபாமாளையும் இஸ்மவேலின் குமாரத்தையும் நேபாத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். இப்போ இங்கே 3 பேர் வருது. இந்த 3 பேரில் கொஞ்சம் குழப்பம் வருது. யார் பேர் காணோம்? முதல் மனைவியாகிய யூதித்துடைய பேரை காணோம். அதுக்கு பதிலாக 2வது மனைவியோடைய பேர் ஸ்டார்ட் ஆகுது. ஏலோனின் குமாரத்தி ஆகிய ஆதாள் அப்படின்னு சொல்லியிருக்கு.
இப்போ இவங்களுடைய இனம் என்னது, இவங்களுடைய ஜாதி என்னது? ஏத்தியர்கள். ஏத்தியனான ஏலோகியனின் குமாரத்தியாகிய ஆதாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ரெண்டாவது சொல்லியிருக்கிறது மறுபடியும் ஏவியர் அப்படிங்கிற ஜாதியை பற்றி சொல்லி அதில் சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியும் ஆகியன்னு 2 தகப்பன் பேர் வருது. இது என்னுடைய விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆக்சுவலாக ஆனாகின் குமாரத்தி தான். ஆனாகின் குமாரத்தி ஆகிய அகோலிபாமாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. முன்னாடி சொன்ன இஸ்மவேலின் குமாரத்தி ஆகிய பஸ்மாத்துன்னு சொல்லியிருக்கு. அங்கே மகலாத்துன்னு சொல்லியிருந்து இங்கே பஸ்மாத்துன்னு சொல்லியிருக்கு. இப்போ இதுங்களுடைய விளக்கத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து போகிறது சரியாக இருக்கும். முதல் மனைவியாகிய யூதித்தின் பேர் காணாமல் போச்சு. அது காணாமல் போகிறதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும்னு சொன்னால், இப்போ இங்கே கொடுக்கப்படுகிறது ஏசாவினுடைய ஃபேமிலி டீட்டெயில் இல்லை, ஏசாவினுடைய வம்ச வரலாறு. வம்ச வரலாறுல யார் பேர்லாம் இடம்பெறும்? யார் அடுத்த பிள்ளை பெற்றிருக்கிறாங்களோ அந்த பிள்ளையை ரிலேட் பண்ணுறதுக்காக வம்ச பட்டியலில் அவங்க பேர் வரும். சப்போஸிங் பிள்ளை இல்லைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வம்ச பட்டியலில் அவங்களுடைய பேர் மென்ஷன் ஆகாது இல்லையா? அதனால தான் அவன் பேர் அற்று போகாமல் இருக்கும்படி அவனுக்கு சுதந்திரம் உண்டாக்கணும்னு சொல்லி அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது. இப்போ யூதித்துக்கு பேர் இங்கே வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னென்னு புரிந்து கொள்ளலாம். அவளுக்கு அநேகமாக ஏசாவினால பிள்ளைகள் இல்லை. ஆனால் ஏசாவினுடைய வம்சவழி பட்டியல் சொல்லும்போது யூதித்துடைய பேர் குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது ரெண்டாவது ஆள் ஏலோனின் குமாரத்தி ஆகிய பஸ்மாத்துக்கு ஆதாள் அப்படின்னு பேர் மாறியிருக்கு. அங்கே பஸ்மாத்துன்னு கொடுக்கப்பட்டது, இங்கே ஆதாள்னு கொடுக்கு. ஏலோனுக்கு குமாரத்தி பஸ்மாத்துன்னு முன்னாடி பார்த்தோம். இங்கே அந்த ஏலோனுக்கு பிறந்த குமாரத்தி ஆதாள்னு பேர் மாறுது. பஸ்மாத்துன்னு சொன்னால் நற்கந்தம்னு பேர், ஆதாள்னு சொன்னால் அணிகலன் என்று பேர். இப்போது இந்த ஒரு பெண்ணுக்கு பேரை கொஞ்சம் மாற்றி சொல்கிறாங்கன்றது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவனோட ஏலோனின் குமாரத்தி அப்படிங்கிறதுனால இந்த நபர் யாருன்னு நமக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரியுது. மூணாவது காரியம் என்னன்னு சொன்னால், ஏவியன் ஆகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியும் அப்படின்னு வருதுல, அகோலிபாமாள் அப்படின்னு சொல்லி. இது புது பேர், இது இன்ட்ரடக்ஷன் அங்கே இல்லை. இதுக்கு முன்னாடி உள்ளதில் யூதித் வந்துச்சு, பஸ்மாத் வந்துச்சு, ஆனால் இவ பேரை அங்கே வரல. இவ பேர் புதுசாக வருது. ஸோ இவளை நம்ம இடையில கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இவர் ரொம்ப முக்கியமானவர். மற்ற எல்லாரோட இவளுக்கு என்ன சொல்கிறது, இவளுடைய ப்ரெஸ்டீஜ் ரொம்ப ஹை. நம்ம அடுத்து தொடர்ந்து பார்க்கும்போது இவளை பற்றி பார்க்கலாம். ஸோ இஸ்மவேலின் குமாரத்தி ஆகிய பஸ்மாத்துக்கு மறுபடியும் பேர் மாறுது, மகலாத் என்று பேர் மாற்றப்பட்டிருக்குது. இவர் தான் கடைசியாக கல்யாணம் பண்ணப்பட்டோம். ஸோ இப்போ நம்ம அகோலிபாமாலையும் சேர்த்தோம்னு சொன்னால் ஆக்சுவலாக ஏசாவுக்கு 4 மனைவிகள் என்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அதில் யூதித் என்கிற மனைவியினுடைய பேர் விடப்பட்டுட்டு இந்த 3 பேருடைய பேர் மட்டும் இந்த பட்டியலில் சொல்லப்படுது. இப்போ இந்த அகோலிபாமாள் முக்கியமானவள்னு சொன்னேன் இல்லையா? ஏன் முக்கியமானவள்னு சொன்னாக்க, இவளுடைய குடும்பம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருந்த குடும்பமாய் தெரியுது. இந்த 36வது அதிகாரத்தில் 24 மற்றும் 25 வசனங்களை வாசிக்கலாம். 24 மற்றும் 25. சிபியோனின் குமாரர் அயா, ஆனோகு என்பவர்கள் வனாந்திரத்திலே தன் தகப்பனாகிய சிபியோனின் கழுதைகளை மேய்க்கையில் கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்த ஆனாகு இவன்தான். ஆனாகின் பிள்ளைகள் திஷோன், அகோலிபாமாள் என்பவர்கள். இந்த அகோலிபாமாள் ஆனாகின் குமாரத்தி. இப்போது சிபியோனின் குமாரத்தி ஆனாகின் குமாரத்தின்னு வருது. அந்த இடத்துல 2 தகப்பன் பேர் வந்ததுன்னு சொன்னேன். இப்போ 2 தகப்பன் இல்லை, ஆக்சுவலாக ஆனாகு தான் தகப்பன். சிபியோன் யார்? ஆனாகுடைய தகப்பன். ஸோ அது வம்சாவளி சொல்லும்போது முக்கியமானவங்களை அடுத்த முக்கியமானவங்களோட லிங்க் பண்ணுறது வழக்கம். இப்போ ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தாவீதுக்கும் டைரெக்டாக குமாரன் கிடையாது, ஆபிரகாமுக்கும் டைரெக்டாக
குமாரன் கிடையாது. இவங்க 2 பேருக்கு அவர் எப்படி குமாரன்னு சொல்கிறது மாதிரி ஆயிடும். இங்கே ஆனாகின் குமாரத்தியை சிபியோனின் குமாரத்தின்னு சேர்த்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது சிபியோனின் குமாரன் ஆனாகுடைய குமாரத்தி இந்த அகோலிபாமாள். இவங்க ஏத்தியர்கள் அல்ல, ஏவியர்கள் அல்ல, இவங்க ஓரியர்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. இதே 36வது அதிகாரம் 20-21 வசனம். 36, 20, 21. அந்த தேசத்தின் குடிகளாகிய ஓரியனான சேயீரின் குமாரர் லோத்தான், சோபால், சிமியோன், ஆனாகு, திஷோன், ஏத்சேர், திஷான் என்பவர்கள். இவர்களே ஏதோம் தேசத்தில் சேயீரின் புத்திரராகிய ஓரியருடைய சந்ததியில் இருந்த பிரபுக்கள். இப்போ ஓரியர் அப்படின்னு ஒரு இனம் இருக்குது. அந்த இனம் யாரா? அந்த தேசத்து குடிகள். இப்போ அந்த தேசத்து குடிகளில் இவங்கெல்லாம் யார்? பிரபுக்கள். இப்படி ஒரு பிரபுவனுடைய குமாரத்தியை ஏசா கல்யாணம் பண்ணுறான். இப்போ ஏசா கல்யாணம் பண்ண மற்றவங்களை விட இவள் முக்கியமானவ, ஒரு விஐபி ஸ்டாண்டர்டுக்கு வர்றான்னு சொன்னேன்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, முதலாவது இவங்க ஃபேமிலி அந்த தேசத்து குடிகள். ரெண்டாவது, அந்த தேசத்தின் குடிகளில் இவங்க பிரபு குலத்தை சேர்ந்தவங்க. அந்த குடும்பத்தில் இவன் சம்பந்தம் பண்ணியிருக்கிறான். இப்போ ஏசாவின் பிள்ளைகள் பற்றின தகவல்களை நம்ம 36, 4, 5 வசனங்களில் பார்க்குறோம். ஆதாள் ஏசாவுக்கு லீபாஸ் அப்படின்ற ஒரு பையனை பெற்றெடுக்கிறான். பஸ்மாத்து ரெகுவேலை பெற்றெடுக்கிறாள். பஸ்மாத்துன்றது யார்? இஸ்மவேலுடைய குமாரத்தி. இது ஏன் முக்கியம்னு சொன்னால், 72வது வயசில் தான் இவளை கல்யாணம் பண்ணுறான். அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவளுக்கு ரெகுவேல்னு ஒரு பிள்ளை பிறகுறான். இந்த அகோலிபாமாலை எப்போ கல்யாணம் பண்ணான்னு தெரியல, அங்கே மென்ஷன் இல்லை, இங்கே தான் மென்ஷன் வருது. ஆனால் இந்த அகோலிபாமால் இவனுக்கு எயூஷ் அப்படின்னு ஒரு பையன், யாலாம்னு ஒரு பையன், கோராகு அப்படின்ற ஒரு பையன், 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். இவர்களே ஏசாவுக்கு கானான் தேசத்திலே பிறந்த குமாரர். இது அடுத்த ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். ஏசா கானான் தேசத்தில் இருந்த வரைக்கும், அதாவது எப்ரோனில் அவங்க அப்பா அம்மா கூட யாக்கோபு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்தப்போ ஏசாவுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு? 5 குமாரர் பிறக்கிறாங்க. இவர்களே ஏசாவுக்கு கானான் தேசத்தில் பிறந்த குமாரர். இந்த குமாரர் பிறந்ததுக்கு அப்புறம்தான் அவன் கானான் தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறான். 6, 7 வசனங்கள் வாஸ்தவம் சொன்னால், ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். அவர்களுடைய சம்பத்து மிகுதியாயிருந்தபடினாலே அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாததாய் இருந்தது. நமக்கு இந்த சென்டென்ஸ் வாசிக்கும்போது யதார்த்தமான காரியமாய் தெரியுது. என்ன யதார்த்தமான காரியம்? யாக்கோபுக்கு எவ்வளவு கால்நடைகள் இருக்குன்றது நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏசா யாக்கோபு அனுப்பின 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை, வெகுமானங்களை அவன் எதுக்குப்பா எனக்கு இதெல்லாம், எனக்கு போதுமானது இருக்குன்னு சொல்கிறான்னு சொன்னால், அவனும் போதுமான அளவு கால்நடைகள் உள்ளவனாக தான் இருக்கிறான். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு நேச்சுரலாகவே மேய்ச்சல்லாம் பத்தாது, பிரச்சனைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் 2 பேர் பிரிஞ்சு போனாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி பிரிஞ்சு போனவங்க யார்? ஆபிரகாமும் லோத்தும். இவங்க 2 பேர் குடியிருக்க முடியல. இவனுடைய மேய்ப்பரும் அவனுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்ததுன்னு சொல்லி நம்ம அங்கே பார்த்தோம். ஆனால் இந்த ஒரு சென்டென்ஸை வச்சுக்கிட்டு நம்ம டிசைட் பண்ண முடியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கும். இந்த சென்டென்ஸு ஆக்சுவலாக அதாவது உள்ள உண்மையை சொல்லாமல் மேலோட்டமான ஒரு காரியத்தை பற்றி பேசுது. இப்போ ஏசா தனக்கு உண்டான எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு ஒரேடியாக கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு போகிறான். இது ரொம்ப மேஜர் டெசிஷன் இல்லை? அந்த வசனம் அவ்வளோ டிஸ்கிரிப்டிவாக சொல்லுது.
தான் சம்பாதித்தது, தனக்கு இருந்தது, தான் மனைவிகள், தான் பிள்ளைங்க, இது அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன் சகோதரனை யாக்கோபை விட்டு அவன் வேறு இடத்துக்கு புறப்பட்டு போனான். இது ஒரு பெரிய ஒரு சம்பவம். இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்றது தான் கேள்வி. இப்போ யாக்கோபு இதுக்கு போயிட்டு பதான் ஆராமுக்கு போயிட்டு 20 வருஷம் அங்கே இருந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது வழியிலேயே 15 வருஷத்துக்கு மேலே அவன் வெவ்வேறு இடங்களில் கழித்து அதுக்கப்புறம் தான் திரும்பி வரான். இப்போ அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அண்ணன் தம்பி ஒன்றா இருக்க முடியல, அதனால் அவங்க 2 பேர் பிரிஞ்சிட்டாங்கன்ற மாதிரி இந்த வசனம் சொல்லுது. நிறைய பேர் அதுக்கு விளக்கமே அப்படி தான் கொடுக்குறாங்க. ஏசா அப்பா அம்மா கூட தான் இங்கே இருந்தான், தம்பி வரான்னு கேள்விப்பட்டு அவன் அங்கே புறப்பட்டு போனான். தம்பியை பார்த்துட்டு சரி தான் முன்னாடி போகிறேன்னு சொல்லி இங்கே வந்துட்டான். தம்பி கொஞ்சம் லேட்டாக இங்கே சேர்றான். இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் 2 பேருக்கும் போதுமான இடம் இல்லைன்னு பார்த்தோன்னே அவன் சரிப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லி இவன் இங்கேருந்து தன்னுடைய இன்லாஸ் ஹவுஸ் இருக்குல்ல, தன்னுடைய சம்பந்தக்காரருடைய வீடுங்களுக்கு அந்த பக்கத்துக்கு சேயீர் மலைக்கு அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த விளக்கம் தப்பு. ஏன்னு சொன்னால் நம்ம தெளிவாக பார்க்குறோம், ஏசாவுக்கு அந்த 5 பிள்ளைங்க பிறந்ததுக்கப்புறம் தான் ஏசா அங்கேருந்து கிளம்புனான்னு சொல்லி. ஏசா அந்த இவளுடைய இஸ்மவேலுடைய குமாரத்தியை கல்யாணம் பண்ணான்ல, பஸ்மாத்தை கல்யாணம் பண்ணான்ல, அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு காரணமே என்னது? கல்யாணம் பண்ணுறதுக்கு காரணம் என்னது? யாக்கோபு அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்டு போனால் நம்மளுடைய இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங் ஒய்ஃப்ஸ் அம்மாவுக்கு பிரியம் இல்லை. அப்போ பிரியப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? அம்மா வழியில் அவன் சம்மந்தம் பார்க்க போனான்னா நான் அப்பா வழியில் சம்மந்தம் பார்க்குறேன்ட்டு இவன் இஸ்மவேலுடைய குமாரத்தியை கல்யாணம் பண்ணான். இதுதான் நம்ம பார்த்தது, நமக்கு தெரியும். இவன் இஸ்மவேலுடைய குமாரத்தியை கல்யாணம் பண்ணும்போது யாக்கோபு அங்கே இருந்தானா இல்லையா? இல்லை, அவன் ஏற்கனவே புறப்பட்டு போயாச்சு. யாக்கோபு புறப்பட்டு போயாச்சு, ஏசா இருக்கிறான். ஏசா இந்த திருமணத்தை பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறான். ஓகே, அப்புறம் ஒரு குமாரன் பிறக்கிறான், ரெகுவேல் அப்படின்னு ஒரு குமாரன் பிறக்கிறான். அந்த குமாரன் பிறக்கிற வரைக்கும் அவன் எங்கே தான் இருக்கிறான்? கானான் தேசத்தில் தான் அவங்க அப்பா அம்மா கூட தான் இருக்கிறான். சரிங்களா? இது ஃபேக்ட் நம்பர் 1. ஃபேக்ட் நம்பர் 2, தன்னுடைய சகோதரனை பார்க்க ஏசா புறப்பட்டு வந்தது எங்கிருந்து புறப்பட்டு வந்தான்? இப்போ அப்பா அம்மா கூட இங்கே இருந்தான், எப்ரோனில், கானான் தேசத்தில் இருந்தான்னா எப்ரோன்லேருந்து புறப்பட்டு வந்திருக்கணும் இல்லையா? ஏசா எங்கேருந்து புறப்பட்டு வந்தான்? இப்போ நம்ம ஆதியாகமம் 32வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு போனோம்னா, ஆதியாகமம் 32:3, யாக்கோபு நான் இந்த மாதிரி ஊருக்கு திரும்பி வர்றேன்னு சொல்லி தன்னுடைய அண்ணனுக்கு செய்தி சொல்லும்படி ஆட்களை அனுப்புனான். எங்கே அனுப்பியிருக்கணும்? அண்ணன் இங்கே அப்பாவோட எப்ரோனில் இருந்தாருன்னா எங்கே அனுப்பியிருக்கணும்? எப்ரோனுக்கு தான் அனுப்பியிருக்கணும். ஆனால் எங்கே அனுப்புனா? 32வது அதிகாரம் 3வது வசனம், பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்திலே இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து. அப்போ யாக்கோபுக்கு தெளிவாக என்ன தெரியுது? தன்னுடைய அண்ணன் இப்போது தன்னுடைய சம்பந்தக்காரர் வீடோட சேயீர் மலையில் தான் குடியிருக்கிறான், அங்கே ஏதோம் சீமையில் தான் அவன் வாசம் பண்ணுகிறான் என்று அறிந்து தன்னுடைய ஆட்களை, தூதுவர்களை அங்கே தான் அனுப்பினான் ஒழிய கானான் தேசத்துக்கு அனுப்பலை. அப்போ நமக்கு என்ன தெரியுது? ஏற்கனவே ஏசா இங்கே இல்லை, புறப்பட்டு அங்கே போயிட்டான். இது ஒன்று. 2வது, ஏசா புறப்பட்டு வந்தான், இவனை பார்த்துட்டு திரும்பி போனான். அன்றைய தினமே திரும்பி போனான்னு நம்ம படித்தோம். இப்போ ஏசா திரும்பி போனான்னா திரும்பி எங்கே போனான் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? அதே அடுத்த அதிகாரம் 33வது அதிகாரம் 16வது வசனம், 33:16, அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். அப்போ ஏசா எங்கே தான் குடியிருக்கிறான்? கன்ஃபார்மாக சேயீர் மலை தேசத்தில் ஏதோம் சீமையில் தான் ஏசா இருக்கிறான். ஸோ ஏசா இங்கே இல்லை, 100% ஷுவர். ஆனால் இவன் இங்கேருந்து புறப்பட்டது தனக்கு 5 பிள்ளைங்க பிறந்தப்புறம் புறப்பட்டு போயிருக்கிறான். இவன் புறப்படும் போது யாக்கோபு ஆளே இங்கே இல்லை.
ஆனால் இந்த வசனம் சொல்லுது, இவங்க 2 பேருடைய சொத்து தாங்க முடியாததுனால அவன் இங்கேருந்து புறப்பட்டு அங்கே போயிட்டான். யாக்கோபு தான் ஆளே இங்கே இல்லையே, அப்புறம் எப்படி இவங்க 2 பேர் சொத்தை பற்றி பேசுறது? இப்போ யாக்கோபு இங்கேருந்து புறப்பட்டு போகும்போது ஏசாவுடைய மூடு எப்படி இருந்தது? நல்ல ஒரு சமாதானமான மனநிலையில் இருந்தானா, கொலை வெறியோடு இருந்தானா? பயங்கர கடுப்பில் இருந்தான்ல. அவன் என்னை சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றிட்டான், எங்கள் அப்பாவை ஏமாற்றி எனக்கு வரதெல்லாம் பிடுங்கிட்டான். எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணுற நாள் ஒன்று வரும்போது என்ன செய்வேன், அவனை நான் கொன்று போடுவேன்னு சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தில் சொல்லி கொண்டான்னு பாரு. அவ்வளோ வெறியில் இருந்தான். இப்போ அப்படி வெறியில் இருக்கும்போது இவன் ஓடி போயிட்டான். இல்லை, இவங்க அம்மா இவனை காப்பாற்றி இவன் இங்கே இருந்தால் சேஃப் இல்லைன்னு அப்பா கிட்ட சொல்லி 2 பேருமா சேர்ந்து அவனை அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ அவன் புறப்பட்டு போனதுக்கப்புறம் இவன் இந்த கசப்பான மனநிலையில் ரொம்ப நாள் இங்கே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் புறப்பட்டு போய் கொஞ்ச நாளில் இவன் போதும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுறான். இப்போது யாக்கோபுனுடையதுன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக இந்த சொத்தில் 2 பேருக்கும் பங்கு இருக்குது. அதில் யாக்கோபுடைய ஷேரும் இருக்குது. சொல்லப்போனால் நிறையா ஷேர் இருக்குது. ஏன்னா சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் எடுத்துக்கிட்டான், நிறையா ஷேர் இருக்குது. இவன் சம்பாதித்ததும் இருக்குது. இவன் சம்பாதித்ததும் யாக்கோபு ஆள் இங்கே இல்லைனாலும் யாக்கோபுடைய சொத்து இருக்குது. அவங்க அப்பாவுடைய பொறுப்பில் காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கும். அவனுக்கு இருந்த மனநிலைக்கு இங்கே இருக்கிறதுக்கு சரி கிடையாது, நம்ம அங்கே போயிடுவோம், அங்கே போனால் நம்ம ஒரு வழியாக செட்டில் ஆகலாம்னு சொல்லி புறப்பட்டு போயிருக்கணும். ஆக ஏசா புறப்பட்டு போனது யாக்கோபு திரும்பி இங்கே வந்ததுக்கு அப்புறம் இல்லை. யாக்கோபு 16 இருக்கும்போதே ஏசா சேயீர் மலை தேசத்தில் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இது ஒரு கன்ஃபார்மான காரியம். 36வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான், ஏசாவுக்கு ஏதோம் என்று பேர். ஸோ அவன் போய் அங்கே செட்டில் ஆகிற மட்டும் இங்கே மென்ஷன் ஆகுது. இந்த ஏதோமுக்கும் சேயீருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏசாவுக்கும் சேயீருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷனை நம்ம உபாகமம் 2வது அதிகாரம் 4-5 வசனங்களில் பார்க்குறோம். உபாகமம் 2:4-5, ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுடைய போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்தில் ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன்னு ஆண்டவர் மோசே மூலமாக சொல்லுகிறார். ஸோ அந்த பகுதி ஏசா போய் செட்டில் ஆகிறான் பார்த்தீங்களா, அந்த பகுதியை தேவன் அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்துட்றார். இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுகிறது யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம், யோசுவா 24:4. யோசுவா 24:4, ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எங்கே போனாங்களா? எகிப்திற்கு போனார்கள். அங்கே ஒரு ஹிஸ்ட்ரி கொடுக்கப்படுது. அந்த ஹிஸ்ட்ரியில் ஆண்டவர் ரிவீல் பண்ணுறது என்னது? ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்களை கொடுத்தேன், ஏசா யாக்கோபு. ஏசாவுக்கு என்ன கொடுத்தேன்? சேயீர் மலை தேசத்தை கொடுத்தேன். யாக்கோபு அவன் பிள்ளைகளும் என்றால் எகிப்துக்கு போனாங்கன்னு சொல்லிடு. ஆக மொத்தம் ஏதோம் அப்படிங்கிற இந்த ஏதோமியர் அப்படிங்கிற இந்த இனம் ஏசாவினுடைய வம்சத்திலேருந்து வருகிற ஒரு இனம். இந்த இனம் அந்த இடத்துல செட்டில் ஆகி அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டு தேவனால் அப்படி நடத்தப்படுகிறது என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்போ ஏசாவின் பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகளினுடைய விவரத்தை நம்ம 9லேருந்து 14 வரைக்கும் உள்ள வசனங்களில் பார்க்குறோம். 36, 9லேருந்து 14 வரைக்கும். அதில் 10வது வசனத்தில் ஆதாளுடைய குமாரனுக்கு எலிப்பாஸ் அப்படின்னு பேர். ஸோ ஆதாளுடைய குமாரன் எலிப்பாஸ். ஏசாவினுடைய குமாரத்தி ஆகிய பஸ்மாத்தினுடைய குமாரனுக்கு பேர் ரெகுவேல். அது 2மே ஏற்கனவே பார்த்தோம்.
இப்போ எலிப்பாசினுடைய குமாரர்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வருது. அதுக்கப்புறம் திம்னாள் ஏசாவினுடைய குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாக இருந்து, இப்போ இந்த எலிப்பாஸ் வந்து பேரனுக்கு ஒரு மறுமனையாட்டி, அந்த மறுமனையாட்டிக்கு பிறந்தது அபிமெலேக்கு என்கிற ஒரு நபர். இந்த அபிமெலேக்கு என்றது பின்னாடி ரொம்ப அடிக்கடி வரப்போகிற ஒரு பேர். அபிமெலேக்கு யார்? ஏசாவினுடைய பேரனுடைய பிள்ளைங்க. ஓகே, ஸோ அபிமெலேக்கு அப்படிங்கிற ஒரு இனத்தை பற்றி பார்க்க போகிறோம். அடிக்கடி வரப்போது அது ஏசாவினுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவன். சரிங்களா? இப்போது ரெகுவேலின் குமாரர் லிஸ்ட் வருது. இவைகளே பஸ்மாத்தின் குமாரர். தென் அகெயின் சிபியோனின் குமாரத்தி ஆகிய ஆனாகின் குமாரத்தியும் ஆகிய அகோலிபாளுடைய அவளுடைய பிள்ளைங்களுடைய பேர் வருது. இதெல்லாம் அவன் பெற்ற பிள்ளைகளின் பட்டியல். ஓகே, இப்போ இதில் அமலேக்கியர் என்ற பேரை மட்டும் நம்ம ஒரு தடவை மைண்டுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். ஏன்னா அது ஹிஸ்ட்ரியில் அடிக்கடி வரப்போகிற ஒரு காரியம். எண்ணாகமம் 24வது அதிகாரம் 20வது வசனத்தில் இந்த அமலேக்கியர் பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். எண்ணாகமம் 24:20. மேலும் அவன் அமலேக்கியரை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அமலேக்கியர் முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான்னு சொல்லி. அப்போது அந்த தீர்க்க தரிசனத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு சொன்னால், மற்றவர்களை விட அமலேக்கியர் சீக்கிரமாக எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கான். ஆனால் அவன் ஃபைனலாக அவனுடைய முடிவு வந்து நாசமாகி போகிறது அவனுடைய முடிவு. இந்த அமலேக்கியர் ஒரு ராஜ்யமாய் ஒரு நாள் எழும்பல. அமலேக்கியர் சொல்லி ஒரு தேசம் இல்லை. ஆனால் இந்த அமலேக்கியர் பேர் அடிக்கடி வருது. இவங்க என்னவா வர்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கொள்ளை அடிக்கிற ஒரு பெரிய கூட்டமாக தான் இவங்க ஃபார்ம் ஆகுறாங்க. அதில் தான் இவங்க திறம்பட செயல்படுறாங்க. இவங்கள ஃபஸ்ட்டு நம்ம எங்கே பார்க்குறோம்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து புறப்பட்டு வரும்போது அவங்க கூட முதல்ல யுத்தம் கலந்தது யார் தெரியுமா? அமலேக்கியர். அவங்களுக்கு ஒரு தலைவன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? இஸ்ரவேலரை பின்னாடி பக்கம் வந்து அவங்களில் சிலரை கொலை பண்ணி போடுறத பார்க்குறோம். அதனால் மோசே வந்து யோசுவாவை அனுப்பி பெரிய யுத்தம் நடக்குது. மோசேயினுடைய கையை மேலே தூக்கி வச்சுருந்தாங்க இல்லையா? அந்த யுத்தத்தில் அமலேக்கியர் அவங்க சங்காரம் பண்ணுறாங்க. தேவன் இந்த காரியத்தை மனசில் வச்சிருந்து ஒரு 250 வருஷம் கழித்து தான் ஒரு ராஜாவை ஏற்படுத்தின உடனே சவுல் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னு சொன்னால், அமலேக்கியர் அன்னைக்கு இந்த காரியத்தை பண்ணினான். அதனால் நீ என்ன செய்யணும்? போய் அவனை முற்றிலுமாய் அதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்புறதை பார்க்கிறோம். யாத்ராகமம் 17:8-16 அமலேக்கியர் அட்டாக் பண்ணதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் சவுலுக்கு கொடுக்கப்படுகிற கட்டளையை பற்றி பார்க்குறோம். ஸோ சவுல் அந்த கட்டளையை அரையும் குறையுமாக நிறைவேற்றுகிறான். அதனால் சவுல் ராஜாவாயிராதபடி ஆண்டவர் தள்ளி போடுகிறார். இந்த காரியம்லாம் நடக்குது. தென் அடுத்ததுக்கு வந்தோம்னு சொன்னால், தாவீது வந்து சவுலுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது அமலேக்கியர் என்ற ஜனம் யூதாவினுடைய தென் பகுதியில் இருக்கிறாங்க. தாவீது இந்த பெலிஸ்தரின் ராஜா கிட்ட போய் அவன் அடைக்கலம் புகுந்த அப்புறம் அவன் கொள்ளை அடிக்க போனதெல்லாம் இந்த அமலேக்கியரை தான். இவங்கள தான் ஃபுல்லாக கொள்ளையடித்து கொண்டு வந்துக்கிட்டே இருந்தான். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் யுத்தத்துக்காக புறப்பட்டு போனான் பாருங்கள் பெலிஸ்தரோட. சிக்லாகுன்றது இவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இங்கே விட்டுட்டு அவன் சேனைகளெல்லாம் கூட்டிகிட்டு பெலிஸ்தரோட போகிறான். ஸோ அவன் ஆள் இங்கே இல்லாதப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சிக்லாகு ஃபுல்லாக கொள்ளையடித்து கொண்டு போயிடுறாங்க. தாவீது அவங்க திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. திருப்பி அனுப்பும்போது இங்கே வந்து பார்த்தா தாவீதனுடைய மனைவி, பிள்ளைகள், கால்நடைகள் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவங்க சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்கள இவன் விரட்டிட்டு போய் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருகிறான். இதை நம்ம 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில் பார்க்குறோம். தென் 28:8, தென் 30வது அதிகாரம் ஃபுல்லத்துலேயும் அவன் போய் திருப்பிட்டு வரதை எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அமலேக்கியர் அடிக்கடி இந்த பேர் பின்னாடி வரப்போகிற ஒரு காரியம்.
இப்போ ஏசாவின் குடும்பத்தில் பிரபுக்கள் தோன்றினதை 15லேருந்து 19 வரைக்கும் உள்ள வசனங்களில் நாம் பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக பேராக இருக்குது, அவ்வளோத்தையும் வாசித்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று மட்டும் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், ஏசாவினுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், அதாவது பேரப்பிள்ளைகள் பிரபுக்களாக போஸ்டிங் வாங்குகிறாங்க. ஓகே, அந்த இடங்களில் அவங்க பெரிய பதவிகளில் அமர்றாங்க. ஆனால் அகோலிபாபாளுடைய பிள்ளைங்க மட்டும் அவள் பிள்ளைகளே இம்மிடியட்டாக பிரபுக்களாகிறாங்க, பேரப்பிள்ளைகள் இல்லை. இப்போ அதுலேருந்து அவளுடைய பொசிஷன் நமக்கு தெரியுது. மற்றவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தான் பிரபுக்களானாங்க, ஆனால் அகோலிபாமாளுடைய சொந்த பிள்ளைகளே பிரபுக்களாக ஆனாங்கன்றது இந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது தெரியும். 19வது வசனத்துக்கு வந்தோம்னா, இவர்களே ஏதோம் என்னும் ஏசாவின் சந்ததி, இவர்களில் இருந்த பிரபுக்கள் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு வந்து முடியுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஓரியர்கள் பற்றின தகவல் வருது. இப்போது அகோலிபாமாளுங்கிறது ஓரியர் இனத்தை சேர்ந்தவர். ஓரியர் என்கிறவங்க அந்த தேசத்தின் குடிகள் என்று சொல்லி நம்ம சொன்னோம். இப்போ இந்த ஓரியர்கள் அந்த தேசத்தின் குடிகளாக இருந்து அவங்களுடைய வம்சாவளியை ஏன் கொடுக்கணும்? இப்போ ஏசா நமக்கு முக்கியமான ஆள், ஏசாவினுடைய வம்சாவளி படிக்கிறோம், அது ஓகே. ஓரியர்களுடைய தகவல் இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? ஏசாவுடைய மனைவி அவ்வளோ முக்கியமானவளாக இருக்கிறா, அவளுடைய குடும்பத்தை பற்றியும் இங்கே மென்ஷன் வரதை பார்க்குறோம். 20லேருந்து 30 வரைக்கும் அவங்களுடைய லிஸ்ட்டு வருது, இவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த ஓரியர்களை பற்றி நம்ம பார்க்கணும்னா, இப்போ ஓரியர்கள் இவனுக்கு சம்மந்தக்காரர் இல்லையா, அந்த வீட்டில் இவன் பெண் எடுத்துருக்கிறான். ஸோ இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்கிறாங்க. இப்போ பிரபுக்களாக இருக்கிறாங்க, இவங்க மத்தியில் ராஜாக்கள் எழும்புகிறாங்க, எல்லாம் ஒன்றா தான் ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இப்படி இருந்தாலும் இவங்க ஒரு ஒற்றுமையாக குடும்பமாக இருந்து பதவி வகித்து இந்த காரியங்கள்லாம் செய்து வந்தால் கூட, நாளடைவில் ஏசாவின் புத்திரராகிய ஏதோமியர் இந்த ஓரியரை அங்கேருந்து விரட்டி விட்டுடுறாங்க. இந்த கூட்டணி ரொம்ப நாள் நிலைக்கலை. தேவன் இவங்களுக்கு உதவி செய்கிறார், இவங்க ஓரியரை விரட்டி விடுறாங்க. இந்த ஓரியர்னு சொல்லி இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இவங்க ஆர்டினரி ஆள் கிடையாது. இவங்க எல்லாருமே ராட்சதர் குரூப்பு, பெரிய ரொம்ப உயரமான ரொம்ப பெரிய சைஸ் உள்ளவங்க. அவங்கள அந்த இடத்துலேருந்து விரட்டி விடுறதுலாம் அவ்வளோ சுலபம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இவங்களுக்கு உதவியாக இருந்து, எப்படி யாக்கோபுக்கு உதவியாக இருந்து அவங்க இந்த கானான் தேசத்தில் இருந்த ராட்சத இனத்தரெல்லாம் காலி பண்ணுறாங்களோ, அதே போல் இந்த சேயீர் மலையில் இருந்த ஓரியரை இவங்க ஏதோமியர் விரட்டி விடுறாங்க. இதை நம்ம உபாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்குறோம். உபாகமம் 2:12 மறுபடியும் 21. உபாகம் 2:12 என்ன சொல்லுது? ஓரியரும் சேயீரிலே முன்னே குடியிருந்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தை இஸ்ரவேல் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் குடியேறினார்கள். 21வது வசனம், அந்த ஓரியர் எப்படிப்பட்டாங்களா? அவர்கள் திரளானவர்களும் ஏனாக்கீரை போல நெடியவர்களுமான பலத்த ஜாதியாக இருந்தார்கள். கர்த்தரோ சேயீரில் குடியிருந்த ஏசாவின் புத்திரருக்கு முன்பாக ஓரியரை அழிக்க அவர்கள் அந்த ஜனங்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறது போலவும் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ இனிஷியல் பீரியடில் அந்த ஓரியர் ஃபேமிலியில் இவன் சம்பந்தம் கொண்டு அவங்களோட இணைஞ்சு ஆட்சி செய்திருந்தாலும், நாளடைவில் ஏசாவின் புத்திரராகிய ஏதோமியர் பலங்கொண்டு எழும்பி அந்த தேசத்து குடிகளாகிய ஓரியரை விரட்டினாங்க. யார் உதவி செஞ்சா? கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்கிறார். அந்த தேசத்தை சுதந்திரமாக கர்த்தர் ஏதோமியருக்கு இவ்விதமாய் கையளிக்கிறார் என்றது நம்ம அறிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் 31லேருந்து 43 வரைக்கும் வாஸ்தவம் சொன்னால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். 36, 31, 36வது அதிகாரம் 31வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மேல் ராஜாக்கள் அரசாளுகிறதற்கு முன்னே
ஏதோம் தேசத்தில் ஆண்ட ராஜாக்கள் ஆனவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. யாக்கோபும் ஏசாவும் ரெட்டை பிள்ளைங்க, ஒரே டைமில் பிறந்தவங்க. ஆனால் ஏசாவினுடைய பிள்ளைகளில் யார் வந்துட்டாங்களாம்? ராஜாக்கள் வந்துட்டாங்களாம். எதுக்கு முன்னாலே வந்துட்டாங்களாம்? இஸ்ரவேலில் ராஜாக்கள் வர்றதுக்கு முன்னாலேயே ஏசாவினுடைய பிள்ளைகள் ராஜாக்களாக ஆள ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த 31லேருந்து 43 வரைக்கும் உள்ள இந்த பகுதியை, ரொம்ப பேர்களோடு இருக்கிற இந்த பகுதியை நம்ம உட்காந்து நோண்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த 43வது வசனம் கடைசியில் இந்த ஏதோமியருக்கு தகப்பன் ஏசான்னு போய் முடியுது. இந்த விரிவான தகவல் இருக்குது பாருங்கள். யார் யார் ராஜாவாக இருந்தாங்க, யாருக்கு பின் யார் ராஜாவானாங்க, இந்த லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லிஸ்ட்டு இங்கே மட்டும் கொடுக்கப்படலை. இது ஒரு முக்கியமான லிஸ்ட்டுங்கிறதுனால இதை நம்ம 1 நாளாகம புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 43லேருந்து 54 வரைக்கும் உள்ள வசனங்களில் இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். 1 நாளாகமம் 1 43லேருந்து 54 வரைக்கும் இதே வார்த்தையோட இஸ்ரவேலில் ராஜாக்கள் ஏற்படுகிறதுக்கு முன்னாலவே இங்கே ராஜாக்கள் ஆனவங்களுடைய நாமங்களாவனு ஒரு லிஸ்ட்டு அங்கே இருக்குது. இப்போது இந்த அதிகாரம் ஏசாவினுடைய ஃபுல் டீட்டெயில் கொடுத்து அவனுக்கு பின்னாடி என்னென்ன நடந்ததுன்னு கொடுத்து ஏசாவினுடைய சாப்டரை க்ளோஸ் பண்ணுது. இந்த காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு இப்போ கவனம் யாக்கோபினுடைய குடும்பத்தில் நடந்த சம்பவங்களுக்கு திரும்புது. சரிங்களா? இப்போ யாக்கோபினுடைய குடும்பத்தில் நடந்த சம்பவங்கள்னு சொல்லும்போது யாக்கோபு இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதுல நம்ம நினச்சிக்கூடாது. ஏன்? காரியங்கள் இங்கே ஒன்றன் பின் ஒன்றாய் வரிசையாக கொடுக்கப்படலை. அதுக்கு பதிலாக அங்கங்கே காரியங்கள் சொல்லிக்கிட்டு வருது. எது முன்னால் பின்னாலங்கிறத நம்ம தான் கவனித்து பார்க்கணும். இப்போ 37வது அதிகாரம் முதல் 2 வசனத்துக்கு வந்தோம்னா, யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. இப்போ இதை நம்ம படிக்கும்போது எப்படி தெரியுது? யாக்கோபு இதுக்கு வந்தான், சீகேமுக்கு வந்தான், சீகேம்லேருந்து பெத்தேலுக்கு வந்தான், பெத்தேல்லேருந்து எப்ரோனுக்கு வந்துட்டான். தன் தகப்பனாகிய ஈசாக்கு குடியிருந்த கானான் தேசத்துக்கு வந்து அங்கே தங்கிட்டான். இப்போது யாக்கோபுடைய வம்சா வரலாறுன்னு சொல்லும்போது இனிமேல் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக இது இனிமேல் இல்லை, ஏற்கனவே நடந்தேறின காரியங்கள். இப்போ 2வது வசனம், யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இப்போ ஒரு எண்ணிக்கை வந்துச்சு. எண்ணிக்கை வந்துட்டாலே நமக்கு ஒரு பிடிப்பு கிடைச்ச மாதிரி அதை வச்சு நம்ம எங்கே நடந்தது என்னன்னு கெஸ் பண்ண முடியும். யோசேப்புக்கு எத்தனாவது வயசு? இந்த சம்பவம் நடக்கும்போது 17 வயசு. அவன் 16ஆம்லேருந்து புறப்படும் போது யோசேப்புக்கு என்ன வயசு? 16ஆம் புறப்படும் 1 வயசு. தீனாளுக்கு தான் 2 வயசு, இவனுக்கு 1 வயசு. தீனாளுக்கு அடுத்த வருஷம் இவன் பிறந்தான். இவன் பிறந்த உடனே தான் பிரச்சனை வந்துச்சு, இம்மிடியேட்டாக கிளம்பி வந்தாங்க. ஸோ அங்கேருந்து புறப்படும்போது 1 வயசு. இப்போது 17 வயசு. இப்போது 16 வருஷம்னு சொன்னால் இவன் இங்கே வந்து இன்னும் சேரலை. இங்கே சேர்றதுக்கு முன்னாடியே நடக்குதுன்றது நம்ம புரிந்து கொள்ளலாம். சேர்றதுக்கு முன்னாடியே நடந்ததுன்றது நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொன்னால், சகோதரர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, நீ போய் அவனை பார்த்துட்டு வான்னு சொல்லி இவன் அனுப்புனாங்கல்ல. சகோதரர் எங்கே ஆடு மேய்ச்சாங்களா? இதே 37வது அதிகாரம் 13வது வசனம், 37, 13. எங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களா? சீகேமிலே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சீகேமில் தான் இவனுங்க ஊரையே கொளுத்திட்டு வந்தானுங்க. இப்போ சீகேமில் லேவியும் இவனும் போய் ஊரை கொளுத்திட்டு வந்துட்டானுங்கன்னு சொன்னால் அங்கே இனிமேல் ஆடெல்லாம் மேய்க்க முடியாது இல்லை. யாக்கோபு அங்கே இருக்க முடியாமல் உடனே கிளம்பி வந்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தீனாள் சம்பவத்துக்கு முன்னால் இந்த சம்பவம் இவங்க பீஸ்ஃபுல்லாக ஆடு மேய்க்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நல்ல உறவில் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாத அந்த சூழ்நிலையில் நடந்த சம்பவம் இது. அப்போ இது எங்கே தான் நடந்தது? சீகேமில் தான் நடந்தது, இங்கே இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இங்கே இருக்கும்போது தான் யோசேப்பு 2 கனவு காண்றான். அதில் 2வது கனவில் சகோதரர் மட்டும் இல்லை, தகப்பனும் தாயும் இருக்கிறாங்க. தாய் எங்கே இங்கே ரிட்டர்ன் வந்தாங்க? கானான் தேசத்தில் எப்ரோனுக்கு தாய் வரல. அவள் பெத்தேலுக்கிட்ட வரும்போதே மரித்து போயிட்டான்.
அப்போது தாய் இன்னும் உயிரோடு இருக்கும்போதே அவன் அந்த கனவு கண்டு இருக்கிறான், அப்படி தானே? ஸோ தாய் இன்னும் சாகலை. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, யோசேப்புக்கு சகோதரன் பிறக்கும்போது அந்த பிரசவத்தில் தான் அந்த தாய் செத்து போகிறான் இல்லையா? எகிப்தில் தன்னுடைய சகோதரர்களை இவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அவங்க அடையாளம் கண்டுபிடிக்கல, இவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் தனக்கு ஒரு தம்பி இருக்கிறத அவங்க சொன்ன அப்புறம் தான் இவனுக்கே தெரியுது. இவனா கேட்கல தம்பியை பற்றி, அவங்க சொன்னதுனால, இளையவன் ஒருத்தன் இருக்கிறான்னு அவங்க சொன்னதுனால தான் இவனுக்கு அந்த தகவல் தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் தாய் தனக்கு ஒரு சகோதரனை பெற்றாள்னு யோசேப்புக்கு அன்னைக்கு டேட் வரைக்கும் தெரியலன்னா என்ன அர்த்தம்? இது அந்த பிரசவத்துக்கு கன்ஃபார்மாக முன்னாடி நடந்த சம்பவம். ஆக மொத்தம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வேத பகுதி, இவங்க எங்கே இருக்கிறாங்க? சீகேமில் இருக்கிறாங்க. சீகேமில் தீநாள் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால் இது நடந்த ஒரு சம்பவம். ஆக இந்த 35வது அதிகாரத்துக்கு பின்னாடி 36, 37, 38 இதெல்லாம் அந்த 35வது அதிகாரத்துக்கு குள்ளேயே வருகிற விஷயங்கள்ங்கிறது நம்ம மனசில் வச்சுக்குவோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த 2வது வசனத்துக்கு வந்தோம்னா 37:2, இந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். வாலிப பசங்களாக தான் இருப்பாங்க இல்லை, பரிசுத்தர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஏஜுக்கு அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நிறையா காரியங்களில் அவங்க தலையிடுவாங்க, நிறையா காரியங்கள் செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இயல்பாக நடக்கிற விஷயம். இவன் என்ன செய்வானா, ரொம்ப உத்தமர் மாதிரி கூடவே இருந்து அப்பா கிட்ட வந்து இவனுங்கெல்லாம் என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இப்படி செய்கிற ஒருத்தன் வீட்டில் இருந்துக்கிட்டே இருப்பான். இது ஒன்றும் ஒரு புதுசு கிடையாது. ஓகே, அவங்க இயல்பாக எப்படி நடந்துக்கிறாங்க. இவன் கூட இருந்து என்ன செய்கிறான், போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். சரி, இதை அப்படியே விட்டுருவோம். 3-4 வசனங்களில் இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு யாக்கோபுக்கு எப்போ பிறந்தானா? முதிர் வயதில் பிறந்தான். மற்ற பிள்ளைங்கள்லாம் எப்போ பிறந்தாங்க? எல்லாரும் முதிர் வயதில் தான் பிறந்தாங்க. ஒரு வருஷம் கேப்பில் தான் லைனாக வந்தது. இவருக்கு இந்த புள்ள பிடிச்சிருக்குதா, அதுக்கு ஒரு சாக்கு என்னன்னு, முதிர் வயதில் இவர் பிறந்ததுனால இவருக்கு அவர் மேலே ரொம்ப பிரியம். இப்போ இந்த வார்த்தையிலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம், இவனுக்கு அடுத்த ஆள் பிறக்கலை, அது கன்ஃபார்ம் ஆகுதுன்னு. இன்னும் ரெபேக்காளுக்கு 2வது டெலிவரி ஆகலை, ராகேலுக்கு 2வது டெலிவரி ஆகலைங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி பிள்ளை மேலே இவருக்கு அவ்வளோ பாசம் இருக்குது. அதுக்கு காரணம் இவருக்கு முதிர் வயதில் அவனை பெற்றான்னு. என்னவா இருந்தாலும் சரி, மற்றவர்களை விட ஒருத்தருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன கொண்டு வருது, மற்றவர்கள் தங்கள் தகப்பன் தங்களை விட இவன் மேலே பட்சமாக இருக்கிறான்றதை பார்த்து அது நிமித்தம் அவனோட பட்சமாக பேசாமல் என்ன பண்ணுறாங்களா, அவனை பகைத்தார்கள்னு வசனம் சொல்லணும். ஈசாக்கினுடைய குடும்பத்தில் இதே காரியம் நடந்து ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் நடுவில் ஒரு பிளவு வர்றதை நம்ம கவனிக்கிறோம். அது கடைசி வரைக்கும் சேரலைங்கிறதையும் கவனிக்கிறோம். ஏசா எவ்வளோ தேடி வந்தால் கூட யாக்கோபுக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. 2 பேரும் சேரவே இல்லை கடைசி வரைக்கும். இப்போ யாக்கோபு தன்னுடைய பிள்ளைங்களுக்கும் அதே காரியத்தை செய்கிறான். இப்போ இங்கே 12 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க மத்தியிலேயே பிளவு வருது. காரணம் தகப்பன் செய்கிற மிஸ்டேக். ஓகே, இந்த மிஸ்டேக்கை ஒரு நாளும் ஒருவரும் தங்களுடைய
ஃபேமிலியில் செய்யக்கூடாது. இது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாதிக்கிற காரியமாக இருக்குது. ஈசாக்கு செஞ்சால் யாக்கோபுடைய மனநிலை அது சார்ந்து இருக்குது. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைங்களை அப்படி நடத்துகிறான். இப்போ அடுத்த சந்ததியில் அதே போல் பகையும் பொறாமையும் உள்ளே வருது. ஸோ 1 2 3 தலைமுறை அது அப்படியே கண்டினியூ ஆகுது. இது ஒரு நாள் இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிறது 2 பிள்ளைங்கன்னா கூட 2 பிள்ளைங்களையும் எப்போவுமே சமமாக இருக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். மூத்த பிள்ளையை பார்த்து சின்ன பிள்ளைகிட்ட, நீ பெரியவ தானே, சின்ன பிள்ளைக்கு நீனு விட்டு கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க தான். இது பெரிய பிள்ளை சின்ன பிள்ளைன்னு இல்லை. இது பெரிய பிள்ளைன்னா அதுக்குன்னு இது முதிர் வயது அதாவது முதிர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தமா? அது குழந்தை தானே. இந்த குழந்தைகிட்ட அடுத்த குழந்தைக்கு நீ விட்டு கொடுத்துரு, அடித்தா அடி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. அது கிடையாது. அப்போ சின்னது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கும்? அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன வேணால் செய்யலாம், நமக்கு சப்போர்ட் இருக்குன்ற மாதிரி வந்துடும். அப்போ பெரிய பிள்ளை என்ன நினைக்க ஆரம்பிக்கும்? நம்மளை நாம் தான் டிஃபெண்ட் பண்ணிக்கணும், நமக்கு பேரண்ட்ஸு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நமக்கு நியாயம் கிடைக்காது, நம்ம நியாயத்தை நம்ம தான் தேடணும். இந்த மனநிலையெல்லாம் அந்த பெரிய பிள்ளைக்குள்ளே வர ஆரம்பிக்கும். சின்ன பிள்ளைக்குள்ளே இந்த மாதிரி மனநிலை வர ஆரம்பிக்கும். யார் செய்கிற மிஸ்டேக்கு? விவரமான இருக்க வேண்டிய பெற்றோர் செய்கிற மிஸ்டேக். பெரிய பிள்ளை சின்ன பிள்ளை வித்தியாசமே இருக்கக்கூடாது. ஆண் பிள்ளை பெண் பிள்ளை வித்தியாசமே இருக்கக்கூடாது. அழகுள்ள பிள்ளை அழகு இல்லாத பிள்ளை வித்தியாசமே இருக்கக்கூடாது. படிக்கிற பிள்ளை படிக்காத பிள்ளை வித்தியாசமே இருக்கக்கூடாது. சாதனையான பிள்ளை சாதனை செய்யாத பிள்ளைன்னு வித்தியாசமே இருக்கக்கூடாது. பிள்ளைனா பிள்ளை தான். அப்போ தான் பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ். பெற்றோர் தான் பிள்ளைங்களுக்கு உலகமேங்கிறத மறந்து போகக்கூடாது. பிள்ளைங்களுக்கு உலகம் வேறு எதுவுமே கிடையாது, பெற்றோர் தான். அவங்க வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க, வேறு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஸோ நம்ம அநியாயம் ஏதாவது செஞ்சோம்னா அவங்களுக்கு உலகமே என்னன்னு தெரியும், அநியாயம்னு தெரியும். நம்ம நியாயமாக நின்னோம்னா பிள்ளைங்களுக்கு நியாயமாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் என்ன செய்வான்? ஆட்டோமேட்டிக்காக கை வரும் இல்லை, தங்கச்சி தானே, இவருக்கு எதாவது வேணும்னா டொப்புன்னு அடிச்சிரு, எதாவது வரும். இல்லை சண்டை வந்தாலும் டபால்னு ஒரு அடி அடிச்சிருந்து வந்துடும். ஸ்ட்ரிக்டாக குழந்தையாக இருக்கும்போது ஒன்றுமே தெரியாது இருக்கும்போது அப்போதுலேருந்தே உள்ள ரூல் என்னென்னா, யாரும் யாரையும் எக்காரணம் கொண்டும் அடிக்கக்கூடாது. யாரும் யாரையும் எக்காரணம் கொண்டு அடிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அது அப்பா இல்லை அம்மா கிட்ட தான் வரணும். அவங்க சொல்கிறது தான் டெசிஷன். அவ்வளோ குட்டியிலேருந்தே அது. ஸோ அப்படி வரும்போது நம்ம பிஸியாக காமிக்கக்கூடாது. நமக்கு 1000 வேலை இருக்கும். அவங்க சில்லற காரியத்துக்காக நியாயம் கேட்டுக்கிட்டு நிற்பாங்க. அப்படி நிற்கும்போது நமக்கு தொல்லை மாதிரி தெரியும். தொல்லையாக தெரியக்கூடாது. அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை. நம்மளை நம்பி நம்ம முன்னாடி நிற்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் வர சொல்லியிருக்கிறோம், வந்திருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும்? செய்கிற வேலையை நிறுத்திட்டு அதை நியாயம் சொல்லி இல்லை இப்படி தான் சொல்லி நம்ம கரெக்ட் பண்ணி அனுப்பணும். அப்படி நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க நம்மளை நம்பி வரும். அவங்களுக்குள்ளே அடிச்சிக்க மாட்டாங்க, பிரச்சனையே கிடையாது. 2 பிள்ளைங்க அவங்க வளர்ந்துட்டாங்க, இன்றைக்கி ஆளுக்கு வேலைக்கு போகிறாங்க. அடிதடி சண்டையே வந்தது கிடையாது, வந்தே கிடையாது. தொடவே மாட்டாங்க, ஒருத்தரை அடிச்சிக்கவே மாட்டாங்க. மீறி அடிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஆளுக்கு தெரியும் நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது. நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் கூட நம்ம கை நீட்டினதுனால நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது கன்ஃபார்மாக தெரியும். அந்த ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய வேர்ல்டு வியூவே வித்தியாசமாக இருக்கும். நம்ம அநியாயம் செய்யக்கூடாது, நம்ம கையை நீட்டக்கூடாது, நம்ம இதுக்கு நியாயம் கேட்டால் நியாயம் கிடைக்கும்னு ஒரு தெளிவுலேயே வளர்ந்து வருவாங்க. அது ஒரு சேஃபான காரியமாக இருக்கும். இங்கே யாக்கோபு மிஸ்டேக் பண்ணுறான். இந்த மிஸ்டேக் பெரிய லெவலில் போகுது. இப்போ 5லேருந்து 11 வரைக்கும் வசனங்களை வாசித்தோம்னு சொன்னால், யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யோசேப்புக்கு ஒரு காட் கிவன் டேலண்ட் இருக்குது. இது தேவன் அவனுக்கு விசேஷமான தாளந்தான் கொடுத்துருக்கிறார். இது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஒரு முழு தலைமுறையில் கூட ஒருத்தர் கிடைச்சதுன்னா பெரிய விஷயம். அது இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறான். இவனுக்கு வெளிப்பாடு வருது, சொப்பனம் என்கிற விதத்தில் வெளிப்பாடு வருது. இவன் அப்படி விசேஷ ஒரு பார்ட்டியாக இருக்கிறான்னே சொல்லி இவன் என்ன செய்கிறாங்களாம்,
அதனால இவனை வந்து எங்கள் தம்பிக்கு சொப்பனெல்லாம் வரும் தெரியுமான்லாம் நினைக்கலையாம். அது நிமித்தம் அவனை பகைக்கிறாங்க. அது நிமித்தம் அவர்களை பகைத்தான். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்களுடைய அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இந்த வார்த்தை எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்துங்க. பகைத்தார்கள், பகைத்தார்கள், பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, அவங்க தான் பகைக்கிறாங்களே, வாய் மூடிட்டு இருக்க முடியாது, மறுபடியும் அவனுக்கிட்ட போய் சொல்கிறான். அவன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களை சூங்கி வணங்கி நின்றது என்றான். அதை அவன் தன் தகப்பனும் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட சொப்பனம் என்னது? நானும் உன் தாயாரும் உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஸோ இந்த அவன் தகப்பனும் அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். இந்த விசேஷமான ஒரு கிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிஃப்ட்டை கூட யாரும் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அங்கே இல்லை. அதுக்கு பதிலாக அது பகைக்கும் பொறாமைக்கும் காரணமாக ஆயிடுது. நம்மளுக்கும் சில சமயம் ஆண்டவர் விசேஷமாக எதாவது கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அப்ரிசியேஷனை கொண்டு வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நிறைய டைம் அது என்ன கொண்டு வரும்? பொறாமையை கொண்டு வரும். பொறாமை ஆட்டோமேட்டிக்காக என்ன கொண்டு வரும்? பகையை கொண்டு வரும். இப்போ ஒரு விசேஷமான டேலண்ட் இருந்ததுன்னா அவர் நல்லா பாடுவாருங்க, நல்லா வாசிப்பாருங்கன்னு நினைக்க மாட்டாங்களாம். பெரிய அப்படி தான் பேசுவாங்க எடுத்த அடுப்பில். ஏன்னா அதை சிறுமைப்படுத்துறதுக்கும் அவங்கள குறை சொல்கிறதுக்கும் அவங்கக்கிட்ட ஏதாவது பிரச்சனை கிளப்புறதுக்கும் தான் உலகம் பார்க்கும். இதை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். இந்த யாக்கோபு எல்லாத்தையும் மனதில் வைத்து கொண்டான்னு சொல்லியிருக்கு. இதே மாதிரி செய்த இன்னொரு ஆள் யாருன்னு பார்க்கணுன்னா மரியாள் செய்தாள். இயேசு கிறிஸ்துவை கொடுத்த காரியங்கள் எல்லாம் சுற்றி சம்பவிக்கும் போது, தீர்க்க தரிசனங்கள் அவரை பற்றி சொல்லும்போது எல்லாவற்றையும் மரியாள் மனதிலே வைத்து கொண்டாள் என்று சொல்லி லூக்கா 2வது அதிகாரம் 51வது வசனம் பார்க்கிறோம். இந்த பொறாமை என்கிற காரியம் சும்மா பகை, அப்புறமா அந்த பக்கம் போனால் மறந்துடுவாங்க, அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இந்த பொறாமை என்கிறது பகையை உண்டாகுதில்ல, இந்த பகையினால் விளையக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால், பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோபமோ உக்கிரமோ செய்ய முடியாத காரியங்களை இந்த பொறாமை சர்வசாதாரணமாக செய்யும். துணிஞ்சு செய்யும், கவலையே படாமல் அது செய்யும். அதனால் பொறாமையை நம்ம ஒரு நாளும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இப்போ நமக்கு ஏதாவது இருந்ததுன்னா நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க? நமக்கு இல்லைன்னா பரிதாபப்படுவாங்க, இருந்தால் என்ன செய்வாங்க? பொறாமைப்படுவாங்க. அதுதான் உலகம். அப்போ பொறாமை தேவையில்லாத பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்னா, நம்ம பொறாமை ஏற்படாத வகையில் நம்மளை சேஃப்கார்டு பண்ணிக்கணும் இல்லை? அதனால தான் உலகத்தில் என்ன செய்வாங்க, வீடு கட்டினா என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய பொம்மையை ரெடி பண்ணி தொங்க விட்டுருவாங்க. அது என்ன செய்யுமா? கண்ணு பட்டுதுன்னா அதெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்குமா, அப்புறமா அதை போட்டு எரிச்சிடுவாங்க இல்லை? அவங்களுக்கு அந்த பொல்லாப்பு அந்த காரியங்களை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு அந்த இதை வைக்கிறாங்க. பைபிளில் வன்கண் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இது இந்த பொறாமை சம்பந்தப்பட்ட வார்த்தை தான். இந்த வன்கண் பொறாமை ஏற்படக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம ஒரு பொம்மையெல்லாம் செஞ்சு நம்மளோட சுற்றிக்கிட்டு திரிய முடியாது. அல்லது நம்மளை கற்பூரத்தை வச்சு சுற்றி போடுறது, இந்த காரியம்லாம் நம்ம செய்ய முடியாது. நமக்கு பாதுகாப்பு யார் தான்? கர்த்தர் தான். அப்போ என்ன செய்யணும்? அவருடைய நிழலில் நிற்கிற பழக்கம் வேணும். எது இருந்தாலும் சரி, புதுசாக சட்டையே போட்டால் கூட சரி, அந்த சட்டையினால் பொறாமல் வரக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? ஒரு தடவை ஜோம் பண்ணிட்டு அந்த சட்டையை போடணும். எதுவாக இருந்தாலும் சரி, சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இடத்துல அடைக்கலமாயிடணும். கர்த்தர் அந்த பொறாமை நம்மளை எதுவும் பண்ணாதபடி அவர் பாதுகாக்கணும்னு வந்துடணும்.
நாம் போய் பொறாமப்படக்கூடாது. நம்ம கண்ணும் சும்மா இருக்காதுல்ல. நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன வந்துடும்? பொறாமை வரும். நமக்கு பொறாமை வராமல் இருக்கணும்னா ஒரே ஒரு ஆன்டிடோட் இருக்குது பார்த்துக்கங்க. அது ஒன்று தான் அதுக்கு வழி, அதுதான் மருந்து. என்னென்னா, எல்லாரும் பொறாமப்படலாம். கூட பிறந்தவன் பொறாமப்படலாம், பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமப்படலாம், எல்லாரும் பொறாமப்படலாம். பொறாமையே படாத ஒரு ஜீவன் யார் இருப்பாங்க? நம்ம பெற்ற தாய் பொறாமப்படவே மாட்டாங்க. மீதி உலகத்தில் இருக்க எல்லாரும் பொறாமப்படுவாங்க, தாய் மட்டும் பொறாமப்பட மாட்டாங்க. ஏன் பொறாமப்பட மாட்டாங்க? தாய்க்கு தன் பிள்ளை மேலே என்ன இருக்கு? அன்பு இருக்கு. அன்பு என்ன செய்யாதா? பொறாமப்பட. அது ஒன்று தான் ஆன்டிடோட். என்னது? ஒன்று தான். நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது அன்பு கொண்டவர்களாக பார்த்தோம்னு சொன்னால் என்ன வராது? பொறாமை வராது. அந்த அன்பு இல்லாதவர்களாக நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பொறாமை வந்துடும். நமக்கு மேலே பொறாமை வரக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அடைக்கலமாயிடணும். நமக்கு மற்றவங்க மேலே பொறாமை வரக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்யணும்? அன்பு கொண்டு காரியத்தை பார்க்குறவர்களாக இருக்கணும். சரி, இதோட நம்ம இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிக்குவோம். இதோட நிறுத்திக்குவோம். தொடர்ந்து இந்த சாப்டரை அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சொப்பனம் யோசேப்புக்கு வரும்பொழுது என்ன வயசு இருக்காங்க? அந்த சம்பவங்கள் எல்லாமே அவனுடைய 17வது வயசு தான். அப்போ தாயை பற்றி அந்த இடத்துல தாயும் தகப்பனும் உன்னை வணங்குவாங்களா? ஆமாம். அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் அம்மா இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கிறான். அப்போது அந்த பென்யமீனுக்கு என்ன வயசு? 18. பென்யமீன் பிறக்கலையே. பென்யமீன் பிறக்கும்போது தான் அவன் செத்து போயிடுறான். பிரசவத்தில் இருந்து அப்படி எவ்வளோ கேப் இருந்திருக்கும்? ஒரு வயசு கேப்பில் தான் பிறந்த மாதிரி. மற்றவங்க எல்லாம் ஒரு வயசு கேப்பு. ஆனால் யோசேப்புக்கும் பென்யமீனுக்கும் பெரிய கேப். அவனுக்கு 17 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க அம்மா இன்னும் அடுத்த பிள்ளைய பிறகலை. அதனால தான் அவர் அம்மான்றாரா? அவன் அம்மாவும் நானும் வணங்குவோம்மான்னு கேட்க. ஆமாம், அந்த கனவு, அந்த சொப்பனத்தை அவன் பார்க்கும்போது அவன் தாய் இன்னும் மறிக்கலை, இன்னும் உயிரோடு இருக்கிறான்றது நமக்கு அது எவிடன்ஸ். ஆனால் அது நிறைவேறுற காலத்தில் அம்மா இல்லை, நிறைவேறும். ஆமாம், அவள் இல்லை. அது ரொம்ப பின்னாடி இல்லை, இவனுக்கு 30 வயசு ஆகும்போது தானே அதெல்லாம் நிறைவேறுது. அதனால் அந்த டைம் இல்லை. பிரைஸ் தி லார்ட் பிரதர். இந்த ஏதோம் பற்றி கொஞ்சம் எடுக்க முடியுமா? ஏதோமியர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஏன்னா ஒபதியாவில் தீர்க்க தரிசனமாக ஒரு வேர்ஸ் இருக்கும். அதை ரீட் பண்ணும்போது, நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்ககரிக்கப்படுவாயின்னு சொல்லி, என்ன மீனிங்கு? சரி, யாக்கோபும் ஏசாவும் சகோதரர்கள். இவன் யாக்கோபுலேருந்து இஸ்ரவேலர் வந்தாங்க, ஏசாவிலேருந்து ஏதோமியர்கள் வந்தாங்க. இவங்க 2 பேரும் நெய்பர்ஸ். இஸ்ரவேலுக்கு இந்த பக்கத்தை கொடுத்துருக்கிறார், கானான் தேசத்தை கொடுத்துருக்கிறார். ஏதோமியருக்கு அந்த உப்பு கடலுக்கு கிழக்கு பகுதியில் உள்ள அந்த பிரதேசத்தை தேவன் கொடுத்துருக்கார். 2 பேரும் பக்கத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ இப்படி இருக்கும்போது ஏதோமியர் ஆக்சுவலாக தங்களுடைய சகோதரனுக்கு ஆதரவாக இருந்திருக்கணும். அதுதான் எதிர்பார்க்கப்படுது. இப்போது இஸ்ரவேலர் பஞ்சத்துக்காக பிழைக்கிறதுக்கு எகிப்துக்கு போன அந்த காலகட்டத்தில் ஏதோமியர் எஸ்டாப்ளிஷ் ஆகி நல்ல லெவலில் இருக்கிறாங்க. இப்போது எகிப்திலிருந்து அவங்கள ரட்சித்து ஆண்டவர் கூட்டிகிட்டு வர்றார். அப்போது மோசே ஆள் அனுப்புகிறான், ஏதோமின் ராஜாட்ட ஆள் அனுப்புகிறான். உம்முடைய சகோதரனாகிய யாக்கோபு சொல்லுகிறதாவது, கர்த்தர் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கிறார், நாங்கள் புறப்பட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அந்த ஏதோமின் ராஜா அதை தன் சகோதர இனமாக அவன் பார்க்கல, அதுக்கு பதிலாக விரோதமாக பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அவங்க கூட யுத்தம் பண்ணக்கூடாது, விலகி தாண்டி போங்கன்னு சொல்ல விலகி தாண்டி போயிட்டாங்க. இந்த ஆட்டிடியூடு அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க அப்படியே. இஸ்ரவேலர்கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கிறாங்க. ஏன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்காங்கன்னா, அவங்க வழியாக தான் தேவன் ரட்சிப்பு என்கிற காரியத்தை திட்டம் பண்ணியிருக்கிறார். ரட்சகர் அந்த யூதர்கள் வழியாக தான் வரப்போகிறார்.
இது ஒரு விசேஷமான தேவனுடைய திட்டத்தின் செயல்பாட்டின் காரியங்கள். இப்போ ஏதோமியர் இவனை விசேஷமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்ன்றதை கவனித்து அதுக்கு ஏற்ற மரியாதையோடு அவங்கள ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அதுக்கு பதிலாக அவங்க இதை வந்து மதிக்கவே இல்லை. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு பதிலாக ஆக்சுவலாக கொஞ்சம் ஹாஸ்டைலாக இருக்கிறாங்க, எதிராகவே செயல்படுறாங்க. நம்ம வந்து இஸ்ரவேலின் ராஜாக்கள்லாம் பார்க்கும்போது தாவீது யுத்தம் பண்ணுறான், அதுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் ஏதோமியர் கூட யுத்தம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது ரொம்ப ரேர் அந்த பீரியடு. கடைசியாக தேவன் வந்து இஸ்ரவேலரை சிறையிருப்புக்குள்ளே அனுப்புகிற சூழ்நிலை வருது. வடக்கில் இஸ்ரவேல் புத்திரர் போயிட்டாங்க, அடுத்து யூதாவும் சிறையிருப்புக்குள்ளே போகுது. அப்போ நேபுகாத் நேசார் இவங்களை வந்து பிடிச்சு இது பண்ணும்போது, ஏதோமியர் இஸ்ரவேலுக்கு வருகிற, அதாவது இந்த யூதருக்கு வருகிற அந்த அழிவை சந்தோஷமாக பார்த்தாங்களாம். அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், இப்போ கல்தேர் வந்து அவங்கள சிறைப்பிடிச்சு அழிச்சிட்டு போயிட்டாங்கன்னா இதெல்லாம் யாருது? பழம் நழுவி பாலில் விழப்போகுதுன்னு சொல்லி காத்திருக்கிறாங்களாம். களிப்பாய் பார்க்குறாங்களாம். தன் சகோதரனுக்கு வர்ற ஆபத்தை இவங்க களிப்பாய் பார்க்குறாங்க. அது ஆண்டவர் பெரிய அஃபென்ஸாக எடுத்துக்கிறார். ஏதோமியருக்கு விரோதமாக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்துலேயுமே திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, நீனு உன் சகோதரனுக்கு இது நடக்கும்போது அவனுக்கு உதவி செஞ்சுருக்கணும். இப்போ யுத்தத்துலேருந்து ஓடி வராங்க, அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீ ஆதரவு கொடுத்துருக்கணும். அதுக்கு பதிலாக நீ என்ன செஞ்ச? அவனை காண்பித்து கொடுக்குற வேலையை செஞ்ச. அவன் அழிச்ச அப்புறம் இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுதுன்னு உட்காந்துருந்தேன். அதனால் உனக்கு அழிவு வரும்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு விரோதமாய் காரியங்களை சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஏதோமியர் வந்து இந்த சகோதர அந்த ஒரு இதை மெயின்டைன் பண்ணவே இல்லை, அந்த உறவை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணவே இல்லை. அவங்க டோட்டலாகவே இவங்கள ஒரு எதிர்பார்ட்டியாக தான், அதாவது தங்களுக்கு காம்படிஷனாக தான் பார்த்து டீல் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு நஷ்டமாக தான் போகுது. தென் இதில் 36 தான் 14th verse அண்ட் 11th verseலையும் அந்த அகோபாலிமா அவங்களோட நேம் வந்து அவங்களோட பிள்ளைங்களோட நேம் வந்து ரிப்பீட் ஆகுது. 11th verseலையும் கொடுத்துருக்காங்க, அகெயின் 14th verseலையும் வருது. ஏன் அந்த செகண்ட் டைமாக அவர் ரிப்பீட் பண்ணுறாங்க? 3 மனைவிகளுடைய பிள்ளைகளுமே 2 தடவை ரிப்பீட் வரும். அங்கே பிள்ளைங்க மனைவிகள்னு சொல்லும்போது பிள்ளைங்க பேரோட வந்தது. தென் அகெயின் யார் யார் என்னென்ன பிள்ளைங்க பெற்றாங்க, அவங்க பிள்ளைங்க என்னன்னு சொல்லும்போது மறுபடியும் ரிப்பீட் ஆகும். 3 மனைவிகளுக்குமே வரும், இவளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்னோட கொஸ்டின், அந்த அதர் பீப்புளையும் மென்ஷன் பண்ணுறாரு இல்லையா? அதுவும் என்ன, அது என்ன பர்பஸ்க்காகன்றது நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம். பட் அது பிஃபோர் தட் எனக்கு ஒரு கொஸ்டினாக இருந்தது. ஸோ ஏன் வந்து மென்ஷன் பண்ணுறாரு இங்கே அப்படின்றது? இஸ்ரவேலரை பற்றி சொல்லலாம், ஏசாவை பற்றி சொல்லலாம், ஏதோமியரை பற்றி சொல்லலாம். ஓரியர்களை பற்றி ஏன் சொல்லணும்னா அவங்க இவங்களுக்கு சம்மந்தக்காரராக இருக்கிறாங்க. வெறுமனே ஒரு லோக்கல் பீப்புளாக இருந்தாங்க. இப்போ இவங்க கூட தான் கானானியர் மத்தியில் இருக்கிறாங்க, பெலிஸ்தர் இருக்கிறாங்க, மற்றவங்கள அவங்களுடைய வம்சாவளியை பற்றிலாம் ஆண்டவர் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அதுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. ஆனால் இவங்க சம்பந்தம் கலந்ததுனால, ஏசாவினுடைய சம்மந்தக்காரராக இருந்ததுனால அவங்களுடைய மொத்தமும் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டைமில் ஆட்சி செஞ்சாங்கன்றதுனால அங்கே மென்ஷன் வருது. பிகினிங்கில் வந்து பிளஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்களோட பிள்ளைங்க எல்லாமே யாக்கோபோட பிள்ளைங்களுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே பிரபுக்களாக இருந்திருக்காங்க. பட் அந்த பிள்ளைங்களுடைய கேரக்டர்ஸ்னால இதாயிட்டாங்களா? ஸோ சாபத்தை வாங்கிட்டாங்களா? அதாவது எப்படின்னா, யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையும் வெறுத்தேன்னு சொல்கிறார். இது வந்து யாக்கோபு அவர் தெரிந்து கொண்டார், ஏசாவை தெரிந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லுகிற அந்த ஸ்டேட்மெண்ட் அது. ஓகே. இப்போ யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக ஆயிட்டதுனால, யாக்கோபு கிட்ட குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் என்னதான் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் அந்த தெரிந்து கொள்ளுதல் மாறாத காரியமாக கண்டினியூ ஆகுது, அது அப்படியே போகுது. ஏசா தெரிந்து கொள்ளப்படலை, அதனால் மற்றவர்கள் எல்லாரும் எப்படி அழிந்து போகிறாங்களோ அதே மாதிரி ஏசாவினுடைய இனமும் சாதாரணமாக அடிபட்டு அழிந்து போகுது, அவ்வளோதான். அதில் ஒன்றும் இல்லை, எல்லா இனமும் அப்படி தான் அழிந்து போகும். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த டைமில் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் கிராஜுவலாக அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க.
இப்போ நேபுகாத்நேச்சாரை வந்து ரொம்ப ஓஹோன்னு பேசுகிற அந்த ஒரு காலகட்டம் இருக்குது. நேபுகாத்நேச்சாருக்கு அப்புறம் அடுத்ததெல்லாம் வரும்போது ஒன்றுமே இல்லாமல் அவங்களுடைய சந்ததி அழிஞ்சு போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தானியேல் வந்து அந்த கனவை பார்த்து சொல்லும்போது, ராஜாவாகிய நீர் வந்து ஃபுல்லாக சுத்த பொண்ணான காரியமாக இருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பவருக்கே இம்மிடியட்டாக இல்லாமல் போயிடும். இப்போ இஸ்ரவேலில் கூட அவங்களுடைய ராஜ்ய பாரமே அவங்கள விட்டு போயிடுது. ஒரு 500 வருஷம் கூட அவங்க ஃபுல்லாக அரசாட்சி செஞ்ச மாதிரி தெரில. அந்த ப்ராமிஸ்ட் லேண்டுன்னு சொல்லி அங்கே வந்து அவங்க இருந்து அவங்களுக்குள்ள அந்த ராஜா அப்படின்னு வச்சு அவங்க ஒரு இனமாக அந்த தேசத்தை ஆண்டது ஹார்ட்லி 500 இயர்ஸ். அப்படியே வீக்கன் ஆகிடுது இல்லை, கிராஜுவலாக அப்படி தான் நடக்கும், எல்லாருக்குமே அப்படி தான் நடக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த சோசன் பீப்புளுங்கிற அந்த காரியம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் என்ன அழிவு வந்தாலும் சரி, என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, என்ன இது வந்தாலும் சரி, அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அது அவங்க சோசன் பீப்புள். அவங்க மத்தியிலேருந்து ரட்சகர் எழும்புறார். அது வந்து பெரிய பிளான். அந்த பிளானை ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டார், அதை தனியாக கொண்டு போயிடுவார். அதனால தான் அந்த ஸ்பெஷாலிட்டி. மற்றபடி இவன் ஸ்பெஷல் அவன் இல்லைன்றதுலாம் இல்லை, எல்லாருக்குமே இது நடக்குது. ஏசாவுக்கு அது நடந்தது, அவ்வளோதான். ஏசாக்கு தண்டனை, இவங்க மோசம், அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, வெறும் நேம்ஸ் தானே இருக்குது அப்படின்னு நான் யோசித்து அதை ரீட் பண்ணேன். பட் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது வந்து ஆமாம். பைபிள் எப்படின்னா சிஸ்டர், நமக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் தேவையில்லாததை சேர்க்கலை, தேவையானதை விட்டுறலை. அதனால தான் இது ப்ரெஷியஸ் டாக்குமெண்ட்டாக இருக்குது. ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா சம்திங் இஸ் இம்பார்ட்டண்ட். அது என்னங்கிறது நமக்கு அந்த ஸ்டேஜில் தெரியலனா கூட கிராஜுவலாக நம்ம படிக்க அதனுடைய முக்கியத்துவம் பின்னாடி தெரிய வரும். ஒரு காரியம் கூட அவர் வந்து தேவையில்லாததை கொடுக்கல. ஸோ நம்ம சில பேஜஸ்லாம் நம்ம வந்து ஏன் இதெல்லாம் தெரிஞ்சு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஆமாம் இதெல்லாம் நான் ஒரு தம்பிக்கிட்ட உனக்கு புரியலைன்னா நீ வந்து தள்ளி போப்பான்னு சொல்லிட்டு தாண்டி போன்னு சொன்னேன். ஸ்கிப் பட் டோன்ட் ஸ்டாப்னு சொல்லுவேன் பைபிள் வாசிக்கும் போது. அவன் என்ன பண்ணால் என்னாகும் மொத்தத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டான். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே அது இப்படி போனோன்னு அவனுக்கு என்னாகுமோ ஓகே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எண்ணாகமத்துலேருந்து கோட் பண்ணி சொல்ல போனால் இதெல்லாம் எண்ணாகமத்தில் இருக்குது, ஐயோ எனக்கு தெரியாது, அப்புறம் என்ன நீ படித்தேன்னு கேட்டேன். நீங்கள் தான் ஸ்கிப் பண்ண சொன்னீங்க, நான் மொத்தத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டேன்னு. அப்படி இல்லை, அது மத்தியில் நிறையா காரியங்கள், வைட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதனால் இது ஒரு பக்கா டாக்குமெண்ட். இதை கொஞ்சம் நிதானமாக கவனமாக படிக்க வேண்டும். ஏசாவுக்கு கொடுத்த அந்த சேயிர் நாட்டை அதை அவர் ரொம்ப பர்டிகுலராக அதில் அவனுக்கு தான்றது சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஏசா யாக்கோபுன்ற வித்தியாசத்தில் பார்க்கும்போது ஏசா கொடுத்தது தான் அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது. நல்லா பர்டிகுலராக ஏன் அது ஆச்சரியமாக இருக்குன்னா, கானான் தேசத்தை இஸ்ரவேலருக்கு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது தனியாக அவங்களுக்கு மட்டும்தான் நடந்துச்சு, வேறு யாருக்கும் நடக்கலைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம யாத்திராகமும் எண்ணாகமும் லேவியராகவும் உபாகமத்தை கொஞ்சம் கவனமாக வாசித்தோம்னா இவங்களுக்கு கொடுத்தது போலவே ஏதோமியருக்கு கொடுத்தாரு. ஏதோமியருக்கு கொடுத்தது போலவே இன்னும் அவங்கள சுற்றி இருக்கிற மற்ற ஜாதிகளுக்கும் கொடுத்துருக்கிறார். இதை தான் பவுல் சொல்லும்போது பின்னாடி சொல்லுவான் அப்போஸ்தலர் 17ஆவது அதிகாரத்தில், அவன் குடியிருக்கிறதுக்கான எல்லையை அவர் தீர்மானம் பண்ணினார்னு சொல்லி. ஸோ இவங்களுக்கு இதுன்னு சொல்லி கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி இருந்தவங்களெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு அவங்களுக்கு அதை கொடுக்குறாரு. இஸ்ரவேலருக்கு மட்டும் அப்படி செஞ்சாருன்னு நம்ம நினச்சக்கூடாது. இஸ்ரவேலருக்கும் செஞ்சார், அவங்களுக்கு மற்ற இனங்களுக்கும் அதை செஞ்சார். அதை பைபிளே சொல்லுது. நிறைய இடத்துல அப்படி வர்றதை நம்ம பார்க்க முடியும். அதில் ஒன்று ஏதோமியர், அவ்வளோதான்.